கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆம் தேவ பிள்ளைகளே, அதற்கு முதலில் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நம்மை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஆம், நம்முடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுக்க வேண்டும். இருதயம் தீங்கு நிறைந்ததாய் கொடுமையானதாய் காணப்படுகிறது. மற்றவருக்கு தீமை செய்ய நம்முடைய இருதயம் எண்ணம் கொண்டிருக்கிறது. அதை நாம் விட்டுவிட்டு இயேசுவுக்கு உள்ளே இடம் கொடுப்போமே ஆனால் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். மனிதர்கள் ஒரு உதவி நமக்கு செய்கிறார்களே என்றால் நம்மை அழைத்து உதவி செய்யலாம். ஆனால் கடவுள் நமக்கு நேரடியாகவே நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய உள்ளத்தை திறந்து அவருக்கு கொடுப்பாயாக. அன்று சகேயு மரத்தில் ஏறி கடவுளை பார்க்க ஆசைப்பட்டான். ஆனால் என்ன நடந்தது? கடவுள் சகேயுவை தேடி வந்து அவனுடைய வீட்டிற்கும் சென்று அவருடைய உள்ளத்தில் இடம் கொடுக்கிறான் பாருங்கள். அப்பொழுது அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நீயும் இடம் கொடு, நீங்களும் வாருங்கள்.